ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். நான் ஒரு 2 டைப் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எது ஆக்டிவ் வாய்ஸ் எது பாசிவ் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், த டீம் லீடர் presented the report. The report was presented by the team leader. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் டூவர் ஆஃப் த ஆக்ஷன் யாருன்னா த டீம். இந்த வேர்ப் வந்து யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்கங்கிறத சொல்கிறது. அதே நீங்கள் செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா த வேர்ப் வந்து யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்கங்கிறத டைரெக்டாக சொல்லாது. ஸோ அதுதான் பாசிவ் வாய்ஸ். இப்போ யூஸ்வலாக ஆக்டிவ் வாய்ஸ் தான் எல்லா சென்டென்ஸ்லையுமே யூஸ் பண்ணுவோம். இந்த பாசிவ் வாய்ஸில் சர்டன் டைமில் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ யார் இந்த ஆக்ஷனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலன்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மை பைக் வாஸ் ஸ்டோலன் எஸ்டர்டே. ஸோ யாரோ ஒருத்தங்க என்னோட பைக்கை திருடிட்டாங்க, யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸில் நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்ம ஏதாவது ஒரு சிஸ்டமோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராசஸை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த வெஜிடபிள்ஸ் ஆர் வாஷ்டு வெல், தென் தே ஆர் கட் இன்டு கியூப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பருக்கு ஹெட்லைனோ இல்லை நோட்டீஸோ கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 20 ஸ்போர்ட்ஸ்மென் ஃபெசிலிட்டேட்டட் பை PM. அதே மாதிரி நம்ம இன்னொரு டைப் ஆஃப் சென்டென்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வி டிஸ்கிரைப் சேஞ்சஸ் தட் ஹாவ் டேக்கன் பிளேஸ். ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல கூட பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், our school looks completely different. The whole place has been painted. ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆக்டிவ் வாய்ஸ்னால் நம்ம நார்மலாக சென்டென்ஸ் பேசுகிறது. அதில் வந்து எப்படின்னா ஆக்ஷன் வந்து யார் அந்த ஆக்ஷனை சொல்கிறாங்கங்கிறத தெளிவாக சொல்லும், இந்த சப்ஜெக்ட் யாருங்கிறத. அதே நேரம் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் வந்து பாசிவாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும், நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் நமக்கு தெரியும், சம்டைம்ஸ் நமக்கு அது தெரியாது. இந்த 8 டைப் ஆஃப் டென்சஸ் தான் நம்மளால என்னவா மாற்ற முடியும்னா ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும். சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இந்த 8 டைப் ஆஃப் டென்சஸ் தான் நம்மளால என்னவா மாற்ற முடியும்னா ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும். இங்கே 1 by 1 நம்ம பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட், he makes coffee. இது நார்மலாக நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ். இதை எப்படி பாசிவாக மாற்றலாம்னா, இப்போ ஹீங்கிறது சப்ஜெக்ட், மேக்ஸுங்கிறது வேர்ப், காஃபிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறணும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி முன்னாடி வந்துடும். ஸோ காஃபி முன்னாடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வர ஒரு வேர்ப் ஹெல்பிங் வேர்பாக இருக்கணும், இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். ஸோ காஃபின்னு பார்க்கும்போது சிங்குலர் ஹெல்பிங் வேர்ப் இஸ். இப்போ இங்கே மேக்ஸ் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது. இதை நம்ம வந்து வேர்பு 3ஆக மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேக், மேட், மேடு. இந்த வேர்ப் 3ல் வர வேர்ப் என்னன்னா மேட். அதுக்கப்புறம் நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு கனெக்டராக ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம், பை. இது யாரால் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஹீ வந்து ஆப்ஜெக்டாக மாறி ஹிம்மாக மாறிடும். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் மாற்றணும். காஃபி இஸ் மேட் பை ஹிம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ். இந்த கண்டினியூஸ் டென்ஸ்னு வரும்போது நீங்கள் வேர்பில் என்ன ஆட் பண்ணணும்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றணும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றணும். இந்த வேர்ப் வந்து என்ன டென்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குன்னா இதுக்கு ஒரு பி ஃபார்ம் வேர்ப் வந்து சேர்க்கணும். ஸோ ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் நம்ம ஒரு பீயிங் வேர்பை சேர்க்குறோம். ஸோ த ஆன்சர் எப்படி இருக்குன்னா, ஹீ இஸ் மேக்கிங் காஃபிங்கிறது எப்படி மாறும்னா, காஃபி இஸ் பீயிங் மேட் பை ஹிம். வெரி சிம்பிள். அந்த ஐஎன்ஜியை எடுத்துட்டு, மேக்கிங்கில் உள்ள ஐஎன்ஜி எடுத்துட்டு இந்த பியோட என்ன சேர்க்குறோம், ஐஎன்ஜி சேர்க்குறோம். ஸோ வேர்ப் மெயின் வேர்ப் என்னவா மாறிடும்னா வேர்ப் இன் 3rd column, மேக்,
மேட். அந்த மேட் வந்து இங்கே வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போகலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹீ ஹேஸ் மேட் காஃபி. இதுவும் அதே மாதிரி தான். இங்கே ஹேஸ் மேடுன்னு இருக்கு. இந்த இடத்துல ஒரு பி ஃபார்ம் வெர்ப் சேர்க்குறோம். இது என்னவா இருக்குன்னா பீயிங், BEEN இந்த வேர்டை நம்ம சேர்க்கணும். இப்போ மாற்றலாம். ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றுறோம். காஃபி வந்துடுது. நெக்ஸ்ட் ஹெல்பிங் வெர்ப் ஹேஸ். இப்போ என்ன பி ஃபார்ம் வெர்ப் ஆட் பண்ணுறோம்னா பி மேட் பை ஹிம். இதே ஃபார்மேட் தான் பாஸ்ட் டென்ஸ்க்கும், ஆனால் பாஸ்ட் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ மேட் காஃபி. இப்போ மேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். நம்ம சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறோம். ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்ற போகிறோம். காஃபி வாஸ் மேட் பை ஹிம். நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். ஹீ வாஸ் மேக்கிங் காஃபி. ஆல்ரெடி நமக்கு தெரியும் மேக்கிங் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும்? பீயிங் ஆட் பண்ணணும். ஸோ காஃபி ஃப்ரண்ட்ல வந்துடும். காஃபி வாஸ் பீயிங் மேட் பை ஹிம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஹீ ஹேட் மேட் காஃபி. காஃபி ஹேட் பீன் மேட் பை ஹிம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வில் ப்ளஸ் வேர்ப் வரும். இதே மாதிரி தான் பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ஜாயின் பண்ணுறோம். காஃபி வில் பி மேட் பை ஹிம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹீ வில் ஹாவ் மேட் காஃபி. காஃபி வில் ஹாவ் பீன் மேட் பை ஹிம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்போ எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தரேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், convert the following active sentences into passive sentences by supplying an appropriate passive verb form. First one, she will not recognize us. We dash by her. Option A, will not recognize, will not being recognized, will not be recognized. ஸோ நமக்கு தெரியும் இது என்ன டென்ஸில் இருக்குன்னா ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. நம்ம ஒரு பி மட்டும் சேர்த்தா போதும். will not be recognized. Option C, will not be recognized. Next question, they did not invite me, but I went anyway. I dash, but I went anyway. இந்த ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா I was not invited. Answer A, I was not invited. Wasn't. Third sentence, they broke up the table for firewood. The table dash up for firewood. Option A, broke. Option B, had broken. Option C, was broken. So answer option C, was broken. The table was broken up for firewood. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கிளாஸ் 10ல் இதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸை மாற்றுறது. பட் நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்டா, அட்வைஸா, கொஷினா எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.